குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின செஷனில் வாட் இஸ் லீவ் என்கேஷ்மெண்ட், என்ன டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட்டில் எப்படி ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்பாங்க அண்டு ஷார்ட் நோட்ஸ் இதில் எப்படி கேட்பாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் நமக்கு இது வரைக்கும் இதுலேருந்து எஸ்ஏ டைப் எதுவும் கேட்டது கிடையாது. மெயினாக இந்த பார்ட் எல்லாம் ப்ராப்ளம்ஸில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். மோஸ்ட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் a question from problems only. ஸோ ஷூராக நமக்கு ஒரு 4 மார்க்ஸ் இதில் இருக்கும். ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்றது அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆர்கனைசேஷன் அந்த எம்ப்ளாயிக்கு லீவ் கொடுப்பாரு. அதை அவன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். தட் இஸ் அவன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அந்த லீவை அவைல் பண்ணாமல் அன்யூஸ்டாக வச்சுருக்க லீவுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லீவெல்லாம் சரண்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை என்கேஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை தான் லீவ் என்கேஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எய்தர் அவன் அந்த லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவர் அதை லீவாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அதை அந்த ஆர்கனைசேஷனில் எய்தர் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் வாட் எவர் மேபி இந்த ஆர்கனைசேஷனுக்கு அதை சரண்டர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன் ரிட்டர்ன் அதை கேஷாக ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, என்கேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் லீவ் என்கேஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐடி ஆக்டில் செக்ஷன் 10 கிளாஸ் 10A கீழே எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 சுச்சுவேஷன் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட், இன்னொன்று நான் கவர்மெண்ட். அகெயின் கவர்மெண்ட்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, if the employee receives leave encashment during the employment or during the term of service, then it is taxable. எம்ப்ளாயி வந்து கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர் வந்து சர்வீஸில் இருக்கிறப்ப, அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்ப, டேக் மை கேஸ். ஓகே, இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த வருஷம் லீவ் என்கேஷ்மெண்ட் சரண்டர் பண்ணிவிட்டு இஎல் சரண்டர் பண்ணிவிட்டு நான் வந்து கேஷ் அவைல் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வேலையில் இருக்கிறப்ப சரண்டர் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா தட் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ ஒரு நாள் வேஜஸ், அப்போது எனக்கு எவ்வளோ லீவ் இருக்கோ, சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு எனக்கு 15 நாள் லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு வருஷத்துக்கு 30 நாள் இருக்குது அப்படின்னா அந்த 30 days நான் சரண்டர் பண்ணிவிட்டு அந்த 30 daysக்குள்ள அமௌண்ட் வேஜஸ் எவ்வளவோ சேலரி எவ்வளவோ அது நான் திருப்பி ஆர்கனைசேஷனுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். இதுதான் லீவ் என்கேஷ்மெண்ட்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டியூரிங் த டேர்ம் ஆஃப் சர்வீஸ் எம்ப்ளாயி வந்து அவைல் பண்ணிக்கிறாரு, என்கேஷ் பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள். நான் டேக்ஸ் பண்ணி தான் ஆகணும். என்னோட சேலரியோட அதுவும் இன்க்ளூட் ஆகும். நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி அண்ட் வாட் ஆர் த அதர் திங்ஸ், அலவன்சஸ், பர்க்யூசைட்ஸ், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அலவன்சஸ் கீழே நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரியில் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் நாட் ஒன்லி பேசிக் டிஏ ஆர் ஃபீஸ், கமிஷன், போனஸ், அதோட இந்த லீவ் என்கேஷ்மெண்ட்டும் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே அந்த ஹெட்டு கீழே சேலரியில் நம்ம என்ன பண்ணுவோம், டேக்ஸுக்கு நம்ம டேக்ஸபிள் சேலரி கீழே கொண்டு வருவோம். ஓகே, ஸோ அப்போது சேலரி கூட இந்த லீவ் என்கேஷ்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் என்னென்ன சப்போஸ் நான் சொன்னேன் இப்போ இன் சர்வீஸ் தட் இஸ் டியூரிங் த டேர்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம். தென் வாட் அபவுட் அதர் கேசஸ், சப்போஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்ப, இல்லை ரெசிக்னேஷன் பண்ணுறப்ப, இல்லை வேலையை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப அவர் வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து வெதர் இட் இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட், அதுதான் நமக்கு இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ அப்படி வரும்போது we have a two situations. Number one, if the employee is government, if the employee is a government servant or if the organization is a government organization, then situation number one, that is it is a fully exempted from the tax.
ஓகே. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து எம்ப்ளாயி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்ப இல்லை ரெசிக்னேஷன் ஆகுறப்ப லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாரோ அது வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் த டேக்ஸ். டாக்ஸபிள் கிடையாது. அது வந்து நான் டாக்ஸபிள். அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிளைம் பண்ண முடியும். எப்போ? அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் ரெசிக்னேஷன். பட் வைல் இன் சர்வீஸ் இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சர்வீஸில் இருக்கிறப்ப லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கும் டேக்ஸ் கட்டணும். அதே சர்வீஸ் முடிஞ்சு அது ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், ரெசிக்னேஷனாக இருக்கலாம், அது லீவ் நீங்கள் வந்து வாட் எவர் மேபி த கேசஸ், அது டிஸ்சார்ஜ் ஆகி வேலையை நீங்கள் பாதி டிஸ்கண்டினியூ போகிறீங்க, ஏதோ ஒன்று, அப்போ நீங்கள் லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணுறீங்கன்னாலும் அப்போ வந்து இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் த டேக்ஸ். ஓகே. இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. சிச்சுவேஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் இன் அதர் கேசஸ், தட் இஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வி ஹாவ் அ ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டே நான் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறேன். ஓகே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 10 கிளாஸ் 10AA ஐடி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லீவ் என்கேஷ்மெண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரோ அதை கன்சிடர் பண்ணலாம். ஆர் அவரோட ஆவரேஜ் சேலரி 10 months ஆவரேஜ் சேலரி எவ்வளவோ அதை அவர் எடுத்துக்கலாம். ஆர் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 3 lakhs அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூணுத்தில் எது லீஸ்ட் அமௌண்ட்டோ லெஸ்ஸர் அமௌண்ட் எதோ அதில் வந்து அவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் சொல்கிறது புரியுதா? நம்ம வந்து சிச்சுவேஷன் நம்பர் 2ல் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகியோ இல்லை ரெசிக்னேஷன் ஆகி போகிறப்போ ஒரு லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு எவ்வளோ அளவுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். பிகாஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் எவ்வளோ பணம் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவ்வளோத்துக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுன்றதை பார்க்குறோம். ஆனால் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சர்டைன் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் த டேக்ஸ். To the certain extent it is exempted from the tax. What are that extent அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ நம்பர் 1, what is the amount actually received by that employee, that will be taken into consider. Okay, number 1. Or number 2, the 10 months of average basic salary. ஓகே. ஸோ அவரோட லாஸ்ட் ரிட்டையர் ஆகிறப்ப கடைசி எவ்வளோ பணம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரோ அது ஒரு 10 months பேசிக் சேலரி ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஆர் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூணுத்தில் எது லீஸ்டாக இருக்கும்? அவர் வாங்குற பணம் 3 லட்சத்தை விட கம்மியாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஆர் அவரோட 10 months சேலரி இது ரெண்டுத்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த 10 months சேலரியை வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஆர் அவர் 3 lakhs தான் கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 3 lakhs அமௌண்ட்டு நான் அந்த கேப் தான் வந்து லெஸராக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். மீதி பணத்துக்கு என்ன பண்ணணும், அவர் டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்கு வந்து லீவ் அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே போகும். ஓகே. இப்போ வந்து நிறைய இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரோ அதை பொறுத்து அந்த லீவ் என்கேஷ்மெண்ட்டும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்குலாம் வந்து பர் ஆனம் 15 days தான் இருக்கும். பட் சில டிபார்ட்மெண்ட்டில் சில ஆர்கனைசேஷனில் 30 days கொடுப்பாங்க. சில ஆர்கனைசேஷனில் பர் இயர் வந்து 45 days கூட கொடுப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் வேரி ஆகும். அப்படி கொடுக்குறப்ப இங்கே வந்து மேக்ஸிமம் கேப் ஒன்று வச்சுருக்காங்க ஐடி ஆக்டில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இஃப் த எம்ப்ளாயி ஹேஸ் அக்யூமுலேட்டட் எ நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் a year, that is should not exceed 30 days of leave. ஓகே, ஃபார் தட் இயர். ஸோ நீங்கள் வந்து இப்போ 45 days லீவ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கிறப்ப நீங்கள் அதை லீவாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அன்யூஸ்டு லீவ் இருக்குது, அது நீங்கள் வந்து 45 days அக்யூமுலேட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ பர் இயர் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 daysக்கு மேலே கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 30 டேஸ்க்கு மேலே கிளைம் பண்ணக்கூடாது. அப்போ மேக்ஸிமம் கேப் நமக்கு இங்கே ஐடி ஆக்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் 45 டேஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை 35 டேஸ், இல்லை அவர் 31 டேஸ் வச்சுருக்காரு, வாட் எவர் மேபி, எப்படி போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. பட் when it comes to ஐடி ஆக்ட், நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும், per annum it should not exceed 30 days. Okay, so this is most important point. Let me move into the problem. So number one, first problem. Mr. Rajesh is a private sector employee who receives rupees 5 lakhs as his leave encashment at the time of retirement. He worked for 20 years and he was eligible for 35 year leave per year. Calculation of leave is given below. ஸோ என்ன சொல்கிறாங்க, ராஜேஷ் வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு 5 lakhs வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணியிருக்காரு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஓகே, அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, பிகாஸ் இதெல்லாம் கேல்குலேஷனுக்கு வேணும். ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 20 இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருக்கு எலிஜிபிள் ஏர்ன் லீவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ரீகேப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸே இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. அவர் நம்பர் ஆஃப் இயர்ன் லீவ் எவ்வளோ அவைல் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 35 அப்படின்னா ஒவ்வொரு 20 இயர்ஸ் அவருக்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ அல்டுகெதர் 700 டேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. he has taken 330 days leave during the service period. ஸோ அந்த 700 டேஸில் சர்வீஸில் இருக்கிறப்ப ஒரு 330 டேஸ் எடுத்துட்டார், அவைல் பண்ணிட்டார், அதை லீவாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ லீவ் எலிஜிபிள் ஃபார் லீவ் என்கேஷ்மெண்ட். அப்போ மீதி எவ்வளோ அவருக்கு எலிஜிபிள் அப்படின்னு ப்ராப்ளமில் சொல்கிறாங்கன்னா 700 minus 330, ஸோ 370 டேஸ் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஆவரேஜ் சேலரி டியூரிங் லாஸ்ட் 10 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்காங்க 21,000. நவ் கால்குலேட் த டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் லீவ் என்கேஷ்மெண்ட். ஸோ இதுதான் பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளமில் ரொம்ப கிளியராக நீங்கள் மைண்டை போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல. ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக அழகாக ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லீவ் அவருக்கு இருந்திருக்கு, எவ்வளோ அவைல் பண்ணியிருக்காரு, எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, அவரோட லாஸ்ட் 10 months சேலரி என்ன அப்படின்றது எல்லாமே ரொம்ப கிளியராக. சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட்டா நான் கவர்மெண்ட்டா, பிகாஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா எடுத்து ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போட பார்ப்போம். பட் ஆன்சர் என்ன, கவர்மெண்ட் எம்ப்ளாயினா வாட் எவர் த அமௌண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் பை த எம்ப்ளாயி இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் த டேக்ஸ். ஓகே, அப்போனா அங்கே கதையே வேறு. பட் இங்கே அவர் கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் செக்டாரில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைண்டில், மிஸ்டர் ராஜேஷ் இஸ் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் செக்டார். He was worked in a private sector. So in case of non-government employee, it is exempt from the tax to the extent of the least of the following. So we should என்ன சொல்கிறது, அந்த ஃபார்முலாவை நம்ம உடனே ரீகேப் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார்முலாவில் என்ன சொல்கிறாங்க, நம்பர் 1, 10 months ஆவரேஜ் சேலரியை கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, அவரோட 10 months ஆவரேஜ் சேலரி என்ன, லாஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்த சேலரி 21,000. அப்போ 10 monthsக்கு எவ்வளோ ஆகும், 2,10,000 ஆர் amount specified by the government. ஸோ கவர்மெண்ட்டில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்னா இங்கே ஐடி ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஆக்டில் எவ்ரி இயர் பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே 3 lakhs தான் இருக்குது, இன்னும் மாறல. ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, 3 lakhsன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர் லீவ் என்கேஷ்மெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ அவரோட எவ்வளோ அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, 5 lakhs. ஓகே, cash equivalent of leave salary in respect of the period of earned leave at the credit of employee at the time of retirement. ஓகே, அவர் 10 மாதம் வாங்கின சேலரி 2,10,000. அவர் எவ்வளோ ஆக்சுவலாக லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணியிருக்காரு, 5 lakhs. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, 3 lakhs. இந்த 4த்தில் எது லீஸ்ட்டோ அது வரைக்கும் தான் நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண போகிறோம். இதில் இந்த 4th பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ லீவ் என்கேஷ்மெண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்குமோ அதை அவரோட டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வீஸோட நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி அதோடு நீங்கள்
கால்குலேட் பண்ணி ஆன்சர் அரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்பர் ஆஃப் இயர் லீவ் ஆல்ரெடி ராஜேஷ் வாஸ் எலிஜிபிள் ஃபார் 600 days. பிகாஸ் அவருக்கு வந்து 35 டேஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 35 டேஸ்னு போடக்கூடாது. பிகாஸ் மேக்ஸிமம் கேப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம், 30ன்னு பார்த்தோம். அப்போ 30 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வீஸ் 20 years. அப்போ 600 டேஸ் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் 600 டேஸும் முழுசாக அப்படியே போட்டுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம்ஸை நம்ம இன்னும் நல்லா படிக்கிறப்ப தான் தெரியும். அவர் ஏற்கனவே 330 நாள் லீவ் என்கேஷ் அவைல் பண்ணியிருக்காரு, லீவை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 600 டேஸ்லேருந்து 330 நாள் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு அவரோட லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளான லீவ் எவ்வளோ அப்படின்றது தெரியும். ஸோ 270 days. ஓகே, இப்போ அவருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட்டு 270 days. அப்போ இந்த 270 days அப்படின்றதுக்கு எவ்வளோ பணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ அதை சேலரி வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். 270 days அப்படின்றது சிம்பிள். எவ்வளோ மாதம் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 270 days அப்படின்றது நமக்கு 9 months வரும். அப்போ 9 months அப்படின்னா அவரோட லாஸ்ட் கிராண்ட் சேலரி எவ்வளோ, 21,000 ஒரு மாதத்துக்கு அப்படின்னா 9 monthsக்கு அவருக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது, 1,89,000 இருக்குது. அப்போ 1,89,000 தான் இஸ் த லோயஸ்ட் அமௌண்ட் ஃப்ரம் த அபோவ். தட் இஸ் அந்த 5 lakhs ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண 3 lakhs அண்ட் லாஸ்ட் 10 months ஆவரேஜ் சேலரி 2,10,000. அவரோட டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ் ஆக்சுவலாக அக்யூமுலேட் ஆகி கைக்கு கிடைச்சது 1,89,000. அப்போ எது வரைக்கும் அவருக்கு லீஸ்ட் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும், 1,89,000க்கு கிடைக்க முடியும். ஏன் அவருக்கு 1,89,000 கொடுக்குறோம், ஆக்சுவலாக அவர் ரிசீவ் பண்ண பணம் 5 lakhs. அப்போ டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ, 5 lakhsலேருந்து 1,89,000 நம்ம மைனஸ் பண்ணால் மீதி வரக்கூடிய அந்த 3,11,000 தான் டேக்ஸ் லைபிலிட்டி. அப்போ டேக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோ வரைக்கும், 1,89,000. ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் படிக்கிறப்ப கேளுங்க, அவருக்கு டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்களா அல்லது டேக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்களான்னு பாருங்கள். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், பட் ஆன்சர் எழுத போகிறது தான் விஷயம். டேக்ஸ் எக்ஸம்ஷன்னு கேட்டால் ஆன்சர் இஸ் 1,89,000. டேக்ஸ் லைபிலிட்டின்னு கேட்டால் 3,11,000. ஓகே, ஸோ இப்படி தான் லீவ் என்கேஷ்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, மூவிங் டு த செகண்ட் ப்ராப்ளம். Mrs. Rita is a non-government employee who receives rupees 6 lakhs as her leave encashment at the time of retirement, and she worked here for 25 years and was eligible for 45 year leaves every year. Below is the calculation. ஸோ அவங்க எவ்வளோ கால்குலேஷன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டாவுக்கு எலிஜிபிளான லீவ் எவ்வளோ, 45 days ஒரு வருஷத்துக்கு. அப்போ 25 years அந்த அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் 1,125 days வருது. அவங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண லீவ் 585 days அப்படின்னு போட்டிருக்காங்க. லீவ் எலிஜிபிள் ஃபார் லீவ் என்கேஷ்மெண்ட்னு அவங்களே கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. தட் இஸ் 1,125லேருந்து 585 டேஸை மைனஸ் பண்ணி மீதி 540 days, தட் இஸ் 18 monthsனு போட்டிருக்காங்க. அந்த அம்மாவோட ஆவரேஜ் லாஸ்ட் 10 months பேசிக் பே அண்ட் இயர்னஸ் அலவன்ஸ் சேர்த்து 25,000னு போட்டிருக்காங்க. ஸோ கால்குலேட் த டேக்ஸ் எக்ஸம்ஷன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னது தான், டேக்ஸ் எக்ஸம்ஷனா டேக்ஸ் லைபிலிட்டியா. ஸோ இதுதான் ப்ராப்ளம்லேயும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவங்க ப்ரைவேட் செக்டார் அப்படின்றப்ப நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் 10 months ஆவரேஜ் சேலரி எவ்வளோ எடுத்துக்கோங்க, 25,000 பர் மந்த். இப்போ 10 monthsனா 2,50,000. ஆர் அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் பை த கவர்மெண்ட் 3 lakhs. அந்த அம்மா ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப எவ்வளோ பணத்தை லீவ் என்கேஷ்மெண்ட்டாக வாங்கியிருக்கு, 6 lakhs. Equivalent of leave salary in respect of the period of earned leave at the credit of employee at the time of retirement. அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப அந்த மாதிரி 25 yearsக்கு எவ்வளோ வச்சுருந்தது லீவ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு வருஷமாக அவங்க 45 daysனு போட்டாலும் நமக்கு கேப் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 30 days அப்படின்னு ஐடி ஆக்டில். அப்போ 30 days எக்ஸீட் ஆகக்கூடாது. 30 × 25 750 days இருக்குது. அப்போ அந்த அம்மா ஆல்ரெடி 585 days லீவ் யூஸ் பண்ணியாச்சு. 585 days போக 750 டேஸில் மீதி எலிஜிபிள் லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165. அப்போ அந்த 165 டேஸை மந்த்தாக கால்குலேட் பண்ணுங்கள். மந்த்தாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 months 5 days அப்படி வருது. 5.5 months வருது. ஓகே, அப்போ 5.5 months அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான்ட்டான கேஷ் சேலரி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 25,000 அப்படின்னா 5.5 monthsக்கு எவ்வளோ, 1,37,500. அந்தம்மா ஆக்சுவலாக எவ்வளோ பணம் வாங்குச்சு, 6
lakhs வாங்குச்சு. ஆனால் எவ்வளோ டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும்? 6 lakhs கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ எவ்வளோ வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும்? 1,37,500 வரைக்கும் தான் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். மீதி அதாவது இந்த 6 lakhsல 1,37,500 போயிடுச்சுன்னா மீதி 4,62,500க்கு அந்த அம்மா டேக்ஸ் கட்டணும். தட் இஸ் டேக்ஸ் லைஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் லீவ் என்கேஷ்மெண்ட். ஸோ நான் பெருசாக இதில் நான் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு போடலை. பட் நீங்கள் இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமை கொடுத்துட்டு சப்போஸ் தட் ரீட்டா இஸ் ஒர்க்கிங் இன் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்தா தெளிவாக ஆன்சர் நம்ம என்னென்னு எழுதணும்? வாட் எவர் த அமௌண்ட் ஆக்சுவலி ரிசீவ் பை தட் lady, that is Rita, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ it is fully exempted from the tax in case of government employee at the time of retirement. But while in service அப்படின்னு பார்த்தீங்கன்னா both in government or non-government it is taxable. It is fully taxable. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க சர்வீஸில் இருக்கிறப்ப அந்த பணத்தை அவைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை எவ்வளோ வாங்கினாங்களோ அத்தனையும் சேலரின்ற காம்போனன்ட்ஸ் கீழே ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரியில் அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. ஓகே, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. பட் ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறப்ப லீவ் என்கேஷ்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஃபுல்லி எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இந்த 4 ஃபார்முலாவில் எது லீஸ்ட்டாக வருதோ, 10 months சேலரியோ அல்லது 3 lakhs கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதோ அல்லது ஆக்சுவலாக அவங்க லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க பணமோ ஆர் அவங்களோட சர்வீஸில் இருக்கிறப்ப எவ்வளோ லீவ் என்கேஷ்மெண்ட்டாக க்ரெடிட் ஆகிட்டு அக்யூமுலேட் ஆகி ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணி அதில் எவ்வளோ வருதோ, ஓகே, எலிஜிபிள் லீவ் எவ்வளோ வருதோ அதில் எதுவோ இந்த 4ல் எது லீஸ்ட் அமௌண்ட்டோ அது வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு 4 marksல கேட்கலாம் ஆர் ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். That's all about from me, and that's all about leave encashment. Thank you.